ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் புதுசாக லான்ச் பண்ண போகிற யூடிஐ மல்டி கேப் NFO லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஃபண்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த NFO பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கம்ப்ளீட் கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ மூலமா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணிருக்க நிறைய வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூடிஐ மல்டி கேப் NFO நியூ ஃபண்ட் ஆஃபர், அதாவது புதுசாக லான்ச் பண்ண போற ஃபண்டுக்கு தான் NFOன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் யூடிஐ மல்டி கேப் ஃபண்ட் வந்து புதுசாக லான்ச் பண்ண போறாங்க. என்னைக்கு ஓப்பன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 29 NFO ஸ்டார்ட் ஆகுது அண்ட் 13 மே வரைக்கும் அது ஓப்பன்ல இருக்கும். அந்த டேட்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா NFOல இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு அப்கமிங்ல சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி ஹேண்டில் பண்றாங்க, எவ்வளோ வால்யூம் அவங்க கிட்ட இருக்குது, ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா as அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவங்க ஹேண்டில் பண்ற ஓவரால் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3.52 lakh crores இருக்குங்க. ஸோ இது வந்து 2024 டிசம்பரோட டேட்டா. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். அண்ட் அவங்க கிட்ட இருக்கிற ஆல்ரெடி ஸ்கீம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து ஒரு 35 ஸ்கீம் வச்சிருக்காங்க, டெட் ஃபண்ட்ஸ் வந்து 22 ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, ஹைபிரிட்ல 9 ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் அதர் கேட்டகரிஸ்ல ஒரு 3 ஸ்கீம் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு 70 ஸ்கீம்ஸ் யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்குது. அது இல்லாம இப்போ ஒரு மல்டி கேப் ஃபண்ட் ஆட் பண்றாங்க. பேசிக்கா மல்டி கேப் அப்படின்னா என்னன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல 25% வைக்கணும், மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல 25% வைக்கணும் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல 25% வைக்கணும். மீதி இருக்கிற 25% வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜரோட சாய்ஸ், எதுல வேணாலுமே அவர் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மல்டி கேப்ல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா எல்லா சைஸ் ஆஃப் கம்பெனிஸுமே அந்த ஃபண்டுக்குள்ள இருக்கும். மல்டி கேப்பை பொறுத்த வரைக்கும் டைவர்சிஃபிகேஷன் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால வந்து வாலிட்டிலிட்டியும் அந்த அளவுக்கு இருக்காது. பட் தென் ஹை ரிஸ்க் ஃபண்டான்னு கேட்டா எஸ், ஹை ரிஸ்கான ஃபண்ட் தான். பிகாஸ் ஈக்விட்டி மார்க்கெட் ஓரியன்டட் ஆகுது. ஸோ லாங் டர்முக்கு ஒரு 5 years 7 years ஹோல்ட் பண்றவங்களுக்கு தான் இந்த ஃபண்ட் சூட்டபிளா இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில யூடிஐ மல்டி கேப் வந்து புதுசா NFO லான்ச் பண்ணிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஃபண்டை பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். இங்க ஒரு PPT கொடுத்துருக்காங்க, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு நீங்க கம்ப்ளீட் டீடைல்ஸை பார்த்துக்கலாம். பட் தென் அதுல முக்கியமான பிரசன்டேஷன் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இதுல காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா மல்டி கேப் இன்வெஸ்டிங் வந்து 3 years எட்ஜில் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து ஸ்டைல், ஒன்று வந்து செக்டார், ஒன்று வந்து சைஸ். ஸ்ப்ரெட் அக்ராஸ் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, பேங்கிங் செக்டார் இல்ல கன்சியூமர் செக்டார்ஸ்லயோ இல்ல ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து லார்ஜ் கேப்போட ஸ்டாக்ஸ் இருக்க போகுது, மிட் கேப்போட ஸ்டாக்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குவாங்க அண்ட் ஸ்மால் கேப்ல எவ்வளோ வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு டென்டேட்டிவான நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் எக்ஸாக்டா வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் தென் தோராயமா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் சைடு தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. மிட் அண்ட் ஸ்மால்ல பாத்தீங்கன்னா ஒரு 25% குள்ள இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். ஏன்னா ஃபண்டோட ரூலே அதுதான், 25% மினிமமா வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ல இருக்கணும். ஏதாவது ஒரு கேப்ல வந்து ஜாஸ்தியா வச்சுக்கலாம், அது லார்ஜ் கேப்ல வச்சிருக்காங்க. இந்த யூடிஐ மல்டி கேப் அப்படிங்கிறது ஒரு ஆல்ரவுண்டர் ஃபண்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா அக்ராஸ் மார்க்கெட் சைக்கிள்ல இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ எங்களோட போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. லார்ஜ் கேப்ல 40% 50% குள்ள இருக்கலாம் அண்ட் மிட் கேப்ல 30% பிளஸ் ஆர் மைனஸ் 5% இருக்கலாம், ஸ்மால் கேப்ல 30% பிளஸ் ஆர் மைனஸ் 5% இருக்கலாம்னு சொல்றாங்க. எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சஸ்டைனபிள், குவாலிட்டி ஆர் growth ஸ்டைல்னு சொல்றாங்க அண்ட் சைக்ளிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேல்யூ ஸ்டைல், அதாவது growth ஸ்டைல், வேல்யூ ஸ்டைல் அண்ட் குவாலிட்டி ஸ்டைல், இதெல்லாம் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்னு ஒரு ஸ்லைட் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் வந்து பிளெண்ட்னு சொல்றாங்க. பிளெண்ட் அப்படிங்கிறது குவாலிட்டி, growth அண்ட் வேல்யூ ஸ்டைல். இது வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது நான் ஒரு தனி வீடியோல டீடைல்டா சொல்றேன். இந்த வேல்யூ, growth, குவாலிட்டி இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இது நான் தனியா ஒரு வீடியோல சொல்றேன். செக்டார் அண்ட் ஸ்டாக் செலக்ஷன் பார்க்கும்போது பாட்டம் அப் அப்ரோச் தான் வைக்க போறோம்னு சொல்றாங்க. மார்க்கெட் கேப்ல இருந்து டிசிப்ளினா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்டர்னல் லிமிட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் செக்டார், சிங்கிள் ஸ்டாக், டாப் 10 ஸ்டாக்ஸ் மேக்ஸிமம் 55% டாப் 10 ஸ்டாக்ஸ்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர், அந்த சர்ன் பண்றதும் சரி அண்ட் போர்ட்ஃபோலியோ மானிட்டர் பண்றதும் சரி ட்ரிவன் பை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வை இன்வெஸ்ட் இன் மல்டி கேப் ஃபண்ட்? யூடிஐ மல்டி கேப்ல நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோல ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மல்டி கேப் இருக்கான்னு பாருங்க. மல்டி கேப் இல்ல அப்படின்னா இந்த NFO நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் இது யாருக்கு சூட்டபிளா இருக்கும்னு பாத்தீங்கன்னா யூனிக் பொசிஷன், அதாவது லாங் டர்ம்காக நான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு இது சூட்டபிளா இருக்கும். டிசிப்ளினா ஹோல்ட் பண்ண போறோம் 5 to 7 years வரைக்கும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு சூட்டபிளா இருக்கும். ஒரே போர்ட்ஃபோலியோல ஒரே ஃபண்டுக்குள்ள உங்களுக்கு எல்லா சைஸ் ஆஃப் மார்க்கெட் கேப் ஸ்டாக்ஸும் இருக்கும். ஸோ மல்டி கேப் ஃபண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிற நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. ரீசெண்டா
பாத்தீங்கன்னா நாங்க இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ மல்டி கேப் அண்ட் நிப்பான் மல்டி கேப்போட பெர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன் வச்சு கம்ப்ளீட் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணீங்கன்னா மல்டி கேப்போட பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இந்த NFO ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோ போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த UTI மல்டி கேப் ஃபண்டோட கீ ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் பாத்தீங்க அப்படின்னா லாங் டர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு இந்த ஃபண்ட் சூட்டபிளா இருக்கும். அதுதான் இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ். ஃபண்ட் மேனேஜர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் கார்த்திக் ராஜ் லக்ஷ்மணன் தான் பாத்துக்கிறாரு. டைப் ஆஃப் ஸ்கீம் ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி ஸ்கீம் எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், லாக்இன் எதுவும் கிடையாது. பெஞ்ச்மார்க் நிஃப்டி 500 மல்டி கேப் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. பிளான்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பிளான்ஸ் ரெகுலர் பிளானும் இருக்கு, டைரக்ட் பிளானும் இருக்கு. அண்டர் போத் பிளான்ஸ் growth ஆப்ஷன் இருக்கு. எக்ஸிட் லோட் பாத்தீங்க அப்படின்னா 1% இருக்கும்னு சொல்ல வராங்க. இன்கேஸ் நீங்க 90 டேஸ்க்குள்ள வித்ட்ராவலோ இல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா 90 டேஸ்க்கு அப்புறமா வந்து எதுவும் கிடையாது. மினிமமா இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 1000 ரூபாயில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடிஷனல் பர்ச்சேஸும் 1000 ரூபாயில இருந்தே பண்ணலாம். அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆஃபர்டு SIP, SWP, STRIP, Flexi STRIP கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா இந்த UTI மல்டி கேப் ஃபண்ட் வந்து வெரி ஹை ரிஸ்க் கேட்டகரியில தான் வரும். பட் தென் ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி ஸ்கீம்ங்கிறதுனால லாங் டர்ம்க்கு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஹோல்ட் பண்றவங்களுக்கு இந்த NFO சூட்டபிளா இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கைட் பண்ண வேண்டியது எங்களோட வேலை. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச். பை பை.